விஜய் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர். முதல்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை இவர் சந்திச்சாருன்றது அந்த குடும்பங்கள் மூலமாக பொது வெளியில் வருது. அதுக்கு பிறகு கட்சிக்காரங்க பதிவு போடுறாங்கன்னா ஒரு முறையான கம்யூனிகேஷனே இல்லை. இதுதான் அவரோட சிக்கல். இப்போ டு த எக்ஸ்ட்ரீம் போகிறோமோ, செருப்பால் அடிச்சிருவேன், உன்னை ஓட வெட்டுவேன், இதெல்லாம் கொல்லணும். தப்புங்க, ரொம்ப தப்புங்க. விஜயை விமர்சிப்பது என்பது ரொம்ப தவறு. அப்படியே பார்த்தாலும் அவருடைய குற்றம் என்பது அதிகபட்சம் நெக்லிஜென்ஸாக இருக்கலாமே ஒழிய அது ஒன்றும் மர்டர் கிடையாது. அரசாங்கத்துக்கு விஜய்க்கு இணையான பொறுப்பு இருக்குது. நியாயப்படி அந்த கலெக்டரையும் எஸ்பியும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். குறைஞ்சபட்சம் அதையும் இந்த கவர்மெண்ட் பண்ணலை. விஜய்க்கு மேலே ஒரு கரிசனம் உருவாயிருக்குன்ற ஒரு பார்வை வைக்கிறாங்க. உண்மையா சார்? அது 100% உண்மை. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்பாங்க. விஜய்க்கு ஏற்கனவே அவர் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தவங்க மத்தியில் மட்டும் இல்லாமல் பொது வழியிலையும் இருக்கக்கூடியவங்க மத்தியில் விஜயோட செல்வாக்கு கிஞ்சித்தும் குறையவில்லை, கடுகளவும் குறையவில்லை, மாறாக அது சிறிது உயர்ந்தும் கூட இருக்கிறது. ஆனால் அரசுக்கு மிகப்பெயர் அவப்பெயர் உண்டாக்கி இருக்குது. தவறு செஞ்சது விஜய். ஆனால் பர்செப்ஷன் வாரில் தோற்று போய் பழிய சுமக்கிறது அரசு. தாவேக்கா அதிமுகவோட கூட்டணி போனால் ஆட்சி மாற்றம் உறுதி, அதில் சந்தேகமே இல்லை. இந்த பக்கம் அதிமுகவினுடைய கூட்டத்தில் ஒரு கொடியை காமிக்கிறாங்கன்னா விஜய் கண்டிப்பாக அலையன்ஸுக்கு தான் போகிறாரு முடிவெடுக்கிறாங்களோ. அதிமுக பொறுத்தவரைக்கும் விஜய் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி விஜயை உள்ளே இழுத்துக்கணும். இழுத்தா என்ன ஆகும் சார்? இழுத்தா நான் தான் சொல்கிறேன், ஆட்சி மாற்றம் உறுதி வித் பிஜேபி ஆல்சோ. அங்கே தான் சிக்கல். there's a catch. உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். இன்னொரு கோணம் இப்போ உருவாகி இருக்கிறது. என்னன்னா, ஊடகங்கள் மத்தியில் விஜயை போட்டு டெவாஸ்டேட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட மீடியா ட்ரையலில் விஜய் இஸ் ஃபினிஷ்டு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க தரப்புமே காரணமாக இருக்காங்க. ஏன்னா அவங்க யாரையுமே அனுப்புறது கிடையாது. அவங்க தரப்புலேருந்து ஒரு இன்ஆக்டிவ் பாலிடிக்ஸ் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் கிரவுண்ட் லெவலில் இப்போ போய் அங்கே இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்டலாம் போய் பேசுகிறாங்கன்னும் போது அவர் வீடியோ காலில் பேசின பிறகு எடுத்த சில ஃபுட்டேஜஸ் நான் பார்த்ததுனால கேட்குறேன். அவர் எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாருங்க, கொஞ்சம் கண்ணீருமே கூட விட்டாருங்க. என்னங்க பண்ணுவார் அவர் அப்படிங்கிற ஒரு டோனில் மக்கள் போகிறாங்க. பட் மேலே அறிவுஜீவிகள் மத்தியில் வேற ஒரு பார்வை இருக்குது. இந்த கேப்பு எப்படி பார்க்குறீங்க? மீடியா ட்ரையலில் விஜயை முடிச்சிட்டாங்கன்றது உண்மை. ஆனால் அதுக்கு காரணம் விஜய் தான். எவ்வளோ விமர்சனம் இருந்தாலும் ஒரு மீடியாக்கிட்ட பேசியிருக்கணும், அன்றைக்கி களத்துக்கு போயிருக்கணும். சம்பவம் நடந்த அடுத்த நாள் எல்லா கட்சிக்காரனும் அங்கே இருக்காங்க. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக, பிஜேபி, அதிமுக, ஓ பன்னீர்செல்வம், நாம் தமிழர் எல்லாரும் இருக்காங்க. விஜய் கட்சிக்காரங்க மட்டும் இல்லை. இதெல்லாம் அவங்கள ஆட்டோமேட்டிக்காக தன்னியல்பாகவே பின்னால் தள்ளிடுச்சு. இன்றைக்கி அவர் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களிடம் பேசினாருன்றதுக்கு அதிகாரப்பூர்வமான ஆதாரம் நம்மக்கிட்ட என்ன இருக்குது? அந்த குடும்பம் சொல்கிறது விஜய் தரப்புலேருந்து இதாக வந்தது இல்லை, விஜய் தரப்புலேருந்து அந்த வீடியோஸ்க்கு எடுத்து போட்டு. ஆமாம், இது ரெண்டையும் அந்த வீடியோஸ் அவங்க போட்டிருக்காங்க, இவங்க போட்டிருக்காங்க. ஓகே, பட் பொது வெளியில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மீடியா அவங்க எந்த விதமான கான்வர்சேஷனும் அங்கே நடக்கலை. இது ஒரு நம்ம கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். இது தனிப்பட்ட விஜய்க்கும் தனிப்பட்ட அந்த குடும்பம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்குமான பிரச்சனை கிடையாது. விஜய் இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி தலைவர். ஒரு அரசியல் கட்சி என்பது பொது ஸ்தாபனம். எ பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் அ பப்ளிக் ஆர்கனைசேஷன். ஏன்னா நீ எல்லாருக்கிட்டையும் ஓட்டு கேட்குற, காசு கேட்குற, எல்லாம் கேட்குற. அதனால் இதில் ஒரு துயர சம்பவம் நடக்கும்போது உங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை, உங்களுக்கு வாய்க்கா தகராறு, வரப்பு தகராறில் எவனையோ வெட்டி கொண்டுட்டாங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் போய் அவங்ககிட்ட சமாதானம் பேசலாம். அப்போ கூட கிரிமினல் கேஸ் இருக்கும். கேஸ்லேருந்து தப்பிச்சிட்ட அப்படின்னா நீ தனிப்பட்ட முறையில் அவங்ககிட்ட பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி தார்மீக மன்னிப்பு கேட்குறேன்னா அதை பொது வெளியில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ரெண்டு தனி நபர்களுக்கு இடையிலான பிரச்சனை. இங்கே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ரேலியில் ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்திருக்குன்னா 10 நாள் பொறுத்து நீ அவங்கக்கிட்ட போகிற, நீங்கள் கண்ணீர் விட்டு அழுதிங்க, எல்லாம் கரெக்டு. ஆனால் பொது வெளியில் நீங்கள் அதை அதிகாரபூர்வமாக வைக்கலை அப்படின்னா சந்தேகங்கள் எழுவது இயல்பானது தான். அந்த குடும்பங்கள் சொல்கிறாங்க, விஜயும் அதுக்கு பிறகு சொல்கிறாரு, அதிகாரபூர்வமாக தான் லீக் பண்ணப்பட்டதான்னு எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. இல்லை, அவங்க ப்ரெஸ்ஸிட்ட பேசியிருக்கிற வீடியோவே நம்மள்கிட்ட இருக்குது. வீடியோ காட்சிகள் யார் பேசியிருக்காங்க? விஜய் எந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திட்ட பேசினாரோ அந்த குடும்பம் இப்போ ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் மீட் பண்ணும்போது பேசுகிறாங்க. அந்த குடும்பம் ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், விஜய் ப்ரெஸ் மீட் பண்ணாரா? விஜய் தரப்பில் யாரும் ப்ரெஸ் மீட் இன்னும் பண்ண. அதை தான் நான் கேட்குறேன். விஜய் தரப்புன்னா மறுபடியும் தாவேக்கா தரப்பு. தாவேக்கா ரெண்டு தரப்பும் அதை சொல்லணும்ல, பொது வழியில் இருக்கணும்ல. அகைன் நான் நேரடியாக வரமாட்டேன், நான் அவங்கக்கிட்ட பேசுகிறது நீ அவங்கக்கிட்ட கேட்டுக்கோ.
அப்படின்னு விஜயால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களில் வந்து அவங்க ப்ரெஸ் மீட் அது உண்மைன்றதை நான் ஏற்றுக்கிறேன், அது ஃபேக்ட் தான், சந்தேகம். அதாவது நான் எதுக்காக சொல்கிறேன்னா ப்ரெஸ் மீட் தான் சார் கொடுக்கல, மற்றபடி பதிவுகள் எழுதிட்டாங்க. அவங்களுடைய அஃபிஷியல் செய்தி தொடர்பாளர்கள் போனார், பேசியிருக்காங்க அப்படிங்கிற பதிவுகள் எழுதிட்டாங்க. தென் இட் இஸ் ஃபைன். பட் நான் என்ன சொல்கிறேன், இது மட்டும் பத்தாது. நீங்கள் வந்து பதிவு எழுதுறதை தாண்டி மைக்கில் கேமரா முன்னால் பேசணும், விஜயும் பேசணும், அவங்களும் பேசணும். விஜயும் பேச மாட்டார், மற்றவங்களும் பேச மாட்டாங்க. முதல்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை இவர் சந்திச்சாருன்றது அந்த குடும்பங்கள் மூலமாக பொது வெளியில் வருது. அதுக்கு பிறகு கட்சிக்காரங்க பதிவு போடுறாங்கன்னா ஒரு முறையான கம்யூனிகேஷனே இல்லை. இதுதான் அவரோட சிக்கல். பட் டு தி எக்ஸ்ட்ரீம் போகிறோமோ, செருப்பால் அடிச்சிருவேன், உன்னை ஓட வெட்டுவேன், இதெல்லாம் கொல்லணும், தப்புங்க, ரொம்ப தப்புங்க. வாழ்க்கை என்பது வார்த்தையில் இருக்குங்க. அப்படிலாம் பத்திரிகையாளர்களே பேசுவது ரொம்ப வேதனையானது. இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தைகளெல்லாம் பத்திரிகையாளர்கள் பேசியிருக்காங்க சார். அதாங்க சொல்ல வரேன். அந்த பத்திரிகையாளர்கள் பேசுவது ரொம்ப தவறுங்க. அது ரொம்ப தவறு, ரொம்ப தவறு. அது வந்து வன்முறையை தூண்டக்கூடியது. இது ஏன் அவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நாம் வந்து பத்திரிகையாளர்களாக பார்வையாளர்களாக எவ்வளவு துர்சம்பவங்கள் நடந்தாலும் நம்ம வந்து ஒரு அடி தள்ளி நின்று கிட்டத்தட்ட ஒரு நீதிபதி ஸ்டாண்ட்லேருந்து தான் நம்ம பேசணும். விஜய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியாயத்தை நான் வந்து செவி மடுக்க தயாராக இருக்க வேண்டும். விஜய் தவறு செய்தார் என்பதுதான் என்னுடைய கருத்தும். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தைகளால் விஜயை வந்து விமர்சிப்பது என்பது ரொம்ப தவறு. அப்படி பேசக்கூடாது. எந்த மனிதனை பற்றியுமே நம்ம அப்படி பேசக்கூடாது. விஜய்னு இல்லை, யாரை பற்றியுமே பேசக்கூடாது. பொதுவெளியில் இருக்க எந்த மனிதனை பற்றியுமே நம்ம பேசக்கூடாது. இவையெல்லாம் வன்முறையை தூண்டக்கூடிய வார்த்தைகள். இன்னும் சொல்லப்போனால் விஜய் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சட்ட ரீதியாக கூட இப்படி பேசுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம். எனவே அது முக்கியம் இல்லை. சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்காமல் போ, அதெல்லாம் வந்து நான் உசுப்புறன்னுவாங்க. நான் அப்படி சொல்லலை. இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாரும் நண்பர்கள் தான். இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்கள் எனக்கு நீண்ட நாள் நண்பர்கள், என்னுடைய நீண்ட நாள் நண்பர்கள். அவர்கள் எனக்கு தெரியும். எனக்கு வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. ஏன்னா இவர்கள் இப்படி பேசுவது அடுத்த தலைமுறை பத்திரிகையாளர்களுக்கு வந்து ஒரு தவறான முன்னுதாரணத்தை காட்டுது. சட்டத்தின் முன் விஜய் இன்னமும் நிரூபிக்கப்படாத ஒரு குற்றம் நிரூபிக்கப்படாத ஒரு நபர் தான். அப்படியே பார்த்தாலும் அவருடைய குற்றம் என்பது வந்து அதிகபட்சம் வந்து நெக்லிஜென்ஸாக இருக்கலாமே ஒழிய அது ஒன்றும் மர்டர் கிடையாது. கவனக்குறைவால் ஏற்பட்ட ஒரு விபத்து தான் அது. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இன்ஃபேக்ட் இதுக்கு வந்து மனிதனோட முட்டாள்தனத்தால் நிகழ்ந்த ஒரு துயர சம்பவம். இதில் பொறுப்பு இருக்குது, எல்லாரும் பொறுப்பு இருக்குது. கூட்டு பொறுப்பு தான் இது. இதில் ஒன்றும் பெரிய சதி வேலை இருக்கிறதால நான் நினைக்கல. யாருமே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னது மாதிரி எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருமே தன்னுடைய தொண்டர்கள் மரித்து போவதை சாவறதை விரும்ப மாட்டாங்க. அது 100% அவர் ஸ்டாலின் சொன்னது உண்மை. இது ஒரு நெக்லிஜென்ஸ், ரொம்ப பெரிய நெக்லிஜென்ஸ். அரசாங்கத்துக்கு விஜய்க்கு இணையான பொறுப்பு இருக்குது. நியாயப்படி அந்த கலெக்டரையும் எஸ்பியும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் குறைஞ்சபட்சம். அதையும் இந்த கவர்மெண்ட் பண்ணலை. இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை ஒன்றும் இல்லை, அஸ்ராகாருக்கு போய் வந்து அந்த இடத்த ஆய்வு செய்யும்போது அந்த இடத்த பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரோ லேண்ட்லியாக பர்மிஷன் கொடுத்தாங்க நமக்கு அப்போ தான் தெரியுது. ஆனால் விஜய் பேசும்போது அந்த க்ரௌடு இருக்கும்போது பார்த்தா அது ஏதோ கொஞ்சம் பெரிய இடமா தெரிஞ்சுது. நம்ம எல்லாருமே தொலைக்காட்சியில் பார்த்தோம். விஜய் பேசும்போது அந்த வேனு, அந்த பஸ்ஸு, அந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் பெரிய சாலையில் நின்று அவர் பேசுகிறார் நம்ம நினச்சோம். ஆனால் அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஐடி தலைவர் அஸ்ரா கார்க் தலைமையிலான அதிகாரிகள் குழு அங்கே போய் ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது அந்த சந்து இவ்வளவு குறுகலான சந்தா, முதல்ல என்ன தோணுது, ஐயோயோ இவ்வளோ குறுகலான சந்தில் ஏன் இவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் தான் நமக்கு தோணுது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ நெக்லிஜென்ஸில் வந்து இது மனிதன் அடிப்படையில் மிக மிக கேவலமானவன் என்பதற்கு இது ஒரு உதாரணம். எல்லாரையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அதாவது இதில் விஜய்க்கு மேலே ஒரு கரிசனம் உருவாயிருக்குன்ற ஒரு பார்வை வைக்கிறாங்க. உண்மையா சார்? அது 100% உண்மை. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்பாங்க. சப்ஜெக்டிவ் கன்க்ளூஷன் தான் இது. எனக்கு நான் இதை ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். இந்த சம்பவத்துக்கு முழுக்க காரணம் விஜய் தான். முழுக்கன்னா 90% காரணம் அவர், 2வது பொதுமக்கள், புத்தி கெட்டு போன மக்கள், 3வது கடமை தவறிய அரசு. இதை கூட்டு பொறுப்புன்னு வச்சாலும் நம்பர் 1 வந்து விஜய் தான் பொறுப்பேற்கணும். ஆனால் ஆச்சரியப்படத்தக்க விதமாக இந்த சம்பவத்துக்கு, துயர சம்பவத்துக்கு பிறகு, இந்த பெருந்துயருக்கு பிறகு பல தரப்பு மக்களிடமும் பேசும்பொழுது விஜயோட ஆதரவு என்பது முன்பு இருந்தது போலவே தான் எப்பொழுதும் இருக்குதே ஒழிய அது 1% கூட வந்து குறையவில்லை. மாறாக அரசின் மீது தான் மக்களுக்கு கோபம் இருக்கிறது. பெர்செப்ஷன் வாரில் வந்து விஜய் தான் முன்னணியில் நிற்காரு, அரசு வந்து பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இதுதான் இந்த திமுக அரசு கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். கலை யதார்த்தம். இது கலை யதார்த்தம். பப்ளிக் பெர்செப்ஷனில் விஜய் வந்து முன்னணியில் இருக்கார், விஜய் மேலே தவறு இல்லைன்னு தான் மக்கள் சொல்கிறாங்க. அரசோட கவனக்குறைவு, அரசோட செயலின்மை தான் இதுக்கு காரணம் என்பதுதான் பரவலாக இருக்கக்கூடிய கருத்து. இதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் சப்ஜெக்டிவ் கன்க்ளூஷன். பட் நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த நிலை, இந்த கரிசனம், விஜய் மீது இருக்கக்கூடிய இந்த கரிசனம் வரும் மாதங்களில் மாறலாம். தொடர்ந்து இப்படியே இருந்தார்னா
விஜய் மீது மக்களுக்கு ஒரு கோபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, வெறுப்பாக கூட மாறும். வெறுப்பாக மாறவும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்றைய தேதியில் இந்த சம்பவம் நடந்து இன்றைக்கு என்ன தேதி 10 9ஆம் தேதியா இன்னைக்கு 9ஆம் தேதி 27ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்து 12 நாட்கள் ஆகின்றன. நான் அறிந்த வரையில் இந்த 12 நாட்களில் விஜய்க்கு ஏற்கனவே அவர் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தவங்க மத்தியில் மட்டும் இல்லாமல் பொது வழியிலையும் இருக்கக்கூடியவங்க மத்தியில் விஜயோட செல்வாக்கு வந்து கிஞ்சித்தும் குறையவில்லை, கடுகளவும் குறையவில்லை, மாறாக அது சிறிது உயர்ந்தும் கூட இருக்கிறது. ஆனால் அரசுக்கு மிகப்பெயர் அவப்பெயர் உண்டாக்கி இருக்குது. தவறு செஞ்சது விஜய், ஆனால் பர்செப்ஷன் வாரில் தோற்று போய் பழிய சுமக்கிறது அரசு. இது அரசுக்கு தெரியுதா? என்னை விட ரொம்ப நல்லா தெரியும். நான் சொல்கிறேன்னா கவர்மெண்ட்டுக்கு தெரியாதாங்க. நானே ஒரு அன்னாடங்காட்சி, நானே ஒரு வழிப்போக்கன். எனக்கு தெரியுதுன்னா இந்த அரசுன்றது ராட்சசங்க. அது சும்மா அப்படி ஒரு கை வச்சாங்களா நம்மளெல்லாம் நசுக்கிடுவாங்க. அது தெரியல. என்ன உங்களெல்லாம் ஒரு நொடியில், நீங்கள் பெரிய ஆள், உங்களை இப்போ என்னெல்லாம் ஒரு நொடியில் அப்படி ஒரு பார்வை பார்த்தாங்களா நம்மளாம் நசுங்கிடுவோம், செத்துருவோம். புரியுதா நம்ம சொல்கிறது? அரசுன்றது ஒரு யானை, அது ராட்சச யானை. அது 10,000 யானை பலத்துக்கு சமம். மொரார்ஜி தேசாய் சொன்னார், வென் யூ ஆர் இன் பவர் அண்ட் அவுட் ஆஃப் பவர்னா என்ன வித்தியாசம்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டார். அவர் அதிகாரத்தை சரண் சிங் கிட்ட இழந்துட்டு பதவியிலேருந்து இறங்கணுன்னு டெல்லியிலேருந்து லக்னோ போகிறாரு. லக்னோ ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்டர் தான் அந்த கேள்வியை கேட்குறாரு. அந்த காலத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் எழுதியிருந்தாங்க, பிரதம மந்திரியாக இருக்கிறதுக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா பதவி இழந்துட்டு வராரு அவர் மொரார்ஜி தேசாய். அப்போ அவர் சொன்னார், வெரி சிம்பிள், the minute you become prime minister you have the strength of 10,000 elephants. 10,000 யானையோட பலம் இருக்கும் நீ பிரதம மந்திரி ஆனவுன்னா. போலீஸு, இராணுவம், பெரிய அளவில் நீதித்துறையில் உன்னுடைய செல்வாக்கு, ஒட்டுமொத்த அரசு எந்திரம், பணம், கார்ப்பரேட்ஸ், மீடியா, சகலமும் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். பவர் இல்லைன்னா அது இல்லை, அவ்வளோதான். ஒரு சொன்ன வார்த்தை, 10,000 யானையோட பலம் பதவியில் இருந்தீங்கன்னா இல்லைன்னா அது இல்லை, அவ்வளோதான். அந்த மாதிரி வந்து இன்றைக்கி ஆட்சியாளர்கள்ன்றவங்க மு.க. ஸ்டாலின் அவர்களோ மோடி அவர்களோ ஆட்சியாளர்களுக்கு 10,000 யானைகளோட பலம் இருக்கிறது. நம்மலாம் வந்து ஒரு கொசுக்கு கீழே ஏதாவதுன்னா அதை சொல்லலாம். நீங்கள் கொசுக்கு கீழே ஏதாவது வந்து இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ they know the ground. ஸோ அரசுக்கு வந்து அவங்க நிறைய சர்வீஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்கங்க. அரசு வந்து திமுக, அது இந்த அரசு வந்து திமுக அரசு எடுக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் தாண்டி தனிப்பட்ட சர்வே நடத்தக்கூடிய இப்போ ஒரு புதிய ட்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு 2021 அவங்க ஸ்பெஷல் ஏஜென்சிஸை வச்சுருக்காங்க. இந்தியன் ஏஜென்சிஸ் அண்ட் ஃபாரின் ஏஜென்சிஸ் கூட வச்சுருக்காங்க. நான் கேள்விப்படுறேன், அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. பட் செப்பரேட் ஏஜென்சிஸ், உளவுத்துறை, மாநில உளவுத்துறை கொடுக்குற ரிப்போர்ட் மட்டும் கிடையாது. தனியார் அமைப்புகள் இருக்கு இல்லையா, சர்வே எடுக்கக்கூடிய மக்கள் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் மக்களோட மனநிலை என்பதை விஞ்ஞான ரீதியாக ஆய்வறிந்து அறிக்கை கொடுக்கக்கூடியவர்கள், ரொம்ப கிரெடிபிளான ஏஜென்சிஸ். அவன் வந்து நீ கொடுக்குற காசுக்காக எல்லாம் தேனும் பாலும் விடுன்னு சொல்ல மாட்டான். யதார்த்தம் மூஞ்சில் அரைகிற மாதிரி இருக்கிறனால தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரியான ஏஜென்சிஸ் எனக்கு தெரிஞ்சவங்க சில ஏஜென்சிஸை கையில் வச்சுருக்காங்க. ஃபியூ ஏஜென்சிஸ், அது 2-3 ஃபியூ ஏஜென்சிஸ் அவங்க கையில் வச்சுருக்காங்க. வேர்ல்ட் கிளாஸ் ஏஜென்சிஸ் அவங்க கையில் இருக்குது. அவங்களோட ஆய்வறிக்கைகள் ப்ளஸ் மாநில உளவுத்துறையிலேயே வந்து கிரெடிபிளாக ரிப்போர்ட்ஸ் போடுறதுக்கும் வச்சுருக்காங்க, டீம்ஸ் வச்சுருக்காங்க. நான் கேள்விப்படுறேன். இது ரெண்டையும் கொராபரேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்த ரிப்போர்ட் என்னென்னு எனக்கு கிடைச்ச தகவல் வந்து அரசுக்கு எதிரான மனநிலை பெரிய அளவில் கீழே இருக்குது விஜய் விவகாரத்தில். விஜய்க்கு சாதகமாக தான் சிச்சுவேஷன் இருக்குது இப்போதைக்கு. 3 மாதம் 4 மாதத்தில் மாறலாம், அது நான் மறுக்கல. ஸோ இன்றைய சூழல், இந்த துயர சம்பவத்துக்கு பிறகு இதற்கு யார் காரணமோ, யார் சூத்திரதாரியோ, அவருக்கு எதிராக திரும்ப வேண்டிய கோபம் அரசுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. பர்செப்ஷன் வாரில் கவர்மெண்ட் தோற்றுருக்குது. இது அவங்களுக்கு நல்லா தெரியுது. அதனால தான் அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக அதை கையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிச்சுவேஷன் ரொம்ப ஆபத்தானது. அரசின் மீது மக்களுக்கு கோபம் திரும்புது, விஜய் மேலே திரும்பலனா இது ஆபத்தானது. ஆனால் அதுதான் யதார்த்தம். நிறைய பேர் நீங்க கான்ட்ராஸ்டா இருக்கே மனுஷர் பேசுறது அறிவு இருக்கவங்க சொல்ல மாட்டாங்க. உள்நோக்கத்தோட பேசுறவனுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. உள்நோக்கத்தோட பேசுறவனுக்கு நான் எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என் தொண்டை தண்ணி வேஸ்ட். ஏன்னா அவன் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டான். ஆனால் தெரியாமல் சில பேர் இருக்காங்க. அந்த நண்பர்களுக்காக நான் சொல்வது என்னன்னா, ஒன்று கள யதார்த்தத்தை பற்றிய என்னுடைய அவதானிப்பு, my judgment of the system, my assessment of the ground reality. Assessment, not judgment, assessment. இன்னொன்று வந்து என்னுடைய கருத்து. அசஸ்மெண்ட் வந்து இந்த துயர சம்பவத்துக்கு பிறகும் மக்கள் கருத்து விஜய்க்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது. அரசுக்கு எதிராகத்தான் இந்த துயர சம்பவம் மாறி இருக்கிறது. அதாவது விஜய்க்கு தான் இதில் ஆதரவு கூடி இருக்குது, அரசுக்கு கெட்ட பெயர் வந்திருக்குது என்பது கள யதார்த்தம் என்பது என்னுடைய அவதானிப்பு. பட் என்னுடைய கருத்து கேட்டிங்கன்னா இது ரொம்ப ஆபத்தானது. எப்படியா இந்த கருத்தை மாற்ற கவர்மெண்ட் முயற்சி பண்ணும். விஜய் கிட்ட பெரும் பிழைகள் இருக்கின்றன. அவர் தன்னை திருத்தி கொள்ளாவிட்டால் விஜய் ஆபத்தானவர் என்ற கருத்தை மக்கள் மத்தியில் நிறுவ வேண்டிய பொறுப்பு, அரசியல் ரீதியாக நிறுவ வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு இருக்கிறது, அரசுக்கும் ஓரளவு இருக்கிறது.
சார் இப்போ அவர் மேலே அவர் நடவடிக்கைகள் மேலே வந்து அரசாங்கம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. அஃப்கோர்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டாக பொலிட்டிக்கலாக மூவ் பண்ணணும் அப்படின்னா என்டிஏவோட டீம் அனுப்பி இவங்க பண்ணதை கூட நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. இது வந்து பிஜேபி கிட்ட தான் போகுது அப்படின்னாங்க. நேற்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டு சார், எடப்பாடி கே பழனிசாமி நாமக்கல் மாவட்டத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது நாம் அமைக்க போகிற கூட்டணி மிகப்பெரிய கூட்டணியாக இருக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஒருத்தர் வந்து தாவேக்கா கூடயே காட்டுறாரு. உடனடியாக எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, பார்த்தீங்களா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, இந்த கரகோஷம் வந்து திமுகவின் தலைவர் ஸ்டாலின் காதில் துளைத்தெடுக்க போகிறது அப்படிங்கிறாரு. என்ன சார் தாவேக்கா கூட்டணிக்கு வந்த மாதிரி அந்த கரகோஷம் இருந்துச்சு சார். தாவேக்கா அதிமுகவோட கூட்டணி போனால் ஆட்சி மாற்றம் உறுதி, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் கூட்டத்தில் எடப்பாடி கூட்டத்தில் தாவேக்கா கூடிய தூக்கி காமிச்சது தாவேக்கா காரணம் அதிமுக காரணம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இது அதிமுக காரணம் தாவேக்கா கூடிய தூக்கி காமிப்பான். இது வழக்கமாக கடந்த காலங்களில் திமுக அதிமுக ரெண்டு பேருமே செய்கிற அலம்பல் தான். இது வந்து பாலிட்டிக்ஸுங்க. இது வெரி பிக் பாலிட்டிக்ஸ். எலெக்ஷனுக்கு இன்னும் 6 மாதம் இருக்கும்போது லெஸ் தேன் 6 months தான். இதை ஓடிப்போச்சு. அக்டோபர் 10 வருது. மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன், ஏப்ரலில் எலெக்ஷன் வந்துடும். நமக்கு ஏப்ரலில் எலெக்ஷன் வந்துடும். அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் நன்றாக கவனத்தில் கொள்ளுங்கள். இது பாலிட்டிக்ஸ், ஹார்ட் கோர் பாலிட்டிக்ஸ் நடக்குது. இது லட்டு மாதிரி இந்த கட்சிகளுக்கு, திமுக அதிமுக பிஜேபி எல்லாருக்கும் லட்டு மாதிரி இலவு காத்த கிளியாக உட்கார்ந்திருக்கிறார்கள். மக்கள் தான் புத்திசாலியாக இருக்கணுங்க, அவ்வளோதான். மற்றபடி யார் கூட போனால் என்ன, 41 உயிர்கள் போச்சு, அதுக்கு யார் பொறுப்பு? இனியாவது போகாமல் இருப்பதற்கு அரசோ விஜயோ என்ன முயற்சி எடுப்பார்கள் என்பதைத்தான் நாம் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். இல்லை எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்களே. காங்கிரஸ் தலைவர் பேசுகிறாருன்றாங்க, இந்த பக்கம் வந்து அதிமுகவினுடைய கூட்டத்தில் அவர் கொடியை காமிக்கிறாங்கன்னா விஜய் கண்டிப்பாக அலையன்ஸுக்கு தான் போக போகிறாரு முடிவெடுக்கிறாங்களோ? அப்படி தாங்க அவங்க சொல்லுவாங்க, அப்படி தான் அவங்க அதை பேசுவாங்க, அப்படி தான் அதை கொண்டு போவாங்க. எலெக்ஷன் டைமில் இது ராகுல் காந்தி விஜயோட பேசியிருக்காரு, அதை செல்வ பெருந்தகையே கன்ஃபார்ம் பண்ணுறாரு, ஏஐசிசி ஸ்போக்ஸ் பர்சனும் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அது என்ன மாதிரியான அரசியல்? ஒரு பரிதாப அரசியலுங்க, வெங்காய அரசியல். திமுக குடும்பத்தை தனிப்பட்ட முறையில் அவர் விமர்சனம் பண்ணுறாரு, குடும்பம் கொள்ளடிக்குதுன்றாரு, செந்தில் பாலாஜி தான் ஏடிஎம்ன்றாரு. பர்சனலாக ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அட்டாக் பண்ணக்கூடிய ஒருத்தரை காங்கிரஸ் எப்படி காங்கிரஸ் தலைவர் பேசுகிறாருன்னா அது திமுகவை சீண்டக்கூடிய வேலை, ஸ்டாலினை சீண்டக்கூடிய வேலையை தான் ராகுல் காந்தி செய்கிறாரு. அங்கேயும் பார்த்தீங்களா தேர்தல் அரசியல் தான். சொல்லிட்டு தாங்க பேசியிருக்காரு. அப்படி சொல்லிட்டு பேசுகிறான்றது அதை விட அசிங்கம். அவர் லீடர் ஆஃப் த அப்போசிஷன், எதிர்கட்சி தலைவர், அவர் ஏங்க ஸ்டாலின் கிட்ட சொல்லணும்? அவர் ஒரு தனி கட்சி வச்சுருக்காரு, மக்களவை எதிர்கட்சி தலைவர். அவர் ஸ்டாலின் கிட்டோட அனுமதி வாங்கிட்டு தான் பேசணுன்ற தோற்றத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரை உருவாக்குவது அவலத்திலும் அவலம். காங்கிரஸ் வந்து கொத்தடிமையாக கிடக்குதுன்னு அர்த்தம் திமுக. எதுக்கு சொல்லிட்டு பேசணும்? நீங்கள் ஒரு கட்சி நடத்துகிறீங்க, அவர் ஒரு கட்சி நடத்துகிறாரு, திமுக தனியாக ஒரு கட்சி இருக்குது திமுகன்னு. விஜய்கிட்ட பேசுகிறதுக்கு அனுமதி எதற்கு வேண்டும்? இது பொய்யான தகவல். இதை முதல்ல பேசுகிறது தான் அதில் நியூஸ். அனுமதி வாங்கிட்டு பேசுகிறாரா வாங்காமல் பேசுகிறாரா நியூஸே கிடையாது. அனுமதியை வாங்கிட்டு பேசுகிறான்னு ஒரு வாதத்தை வச்சுக்கிட்டா கூட அது வந்து திமுகவை முதலமைச்சரை சீண்டக்கூடிய வேலை. அவர் வந்து திமுகவை கண்ட மேனி விமர்சனம் பண்ணும்போது இன்றைக்கி அந்த விஜய்க்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கும் போது அந்த விஜயை பார்த்து விஜய்கிட்ட தொலைபேசியில் பேசுவதற்கு ஸ்டாலின் கிட்ட பர்மிஷன் வாங்குறாருன்றது நியூஸ் கிடையாதுங்க. விஜய்கிட்ட ராகுல் காந்தி பேசினது தான் நியூஸ். அது திமுக வைக்கக்கூடிய மறைமுகமாக கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை. அதாவது அலையன்ஸ் அவுட்டெல்லாம் போக மாட்டாங்க திமுக விட்டு. அன்டெஸ்டட் விஜய் கிட்டலாம் காங்கிரஸ் போகவே போகாது. டீம் விரும்புகிறாங்க. அது வந்து அவங்களுக்கு நப்பாசை. அவங்களுக்கு இப்போ இருக்க தலைமை அவங்கள ஓரம் கட்டினதால வந்த விஷயம் அது. ஒருபோதும் காங்கிரஸ் வந்து 26 திமுக விட்டு விலகாது. இது விஜய் கிட்ட பேசுறது மூலமாக திமுகவை சீண்டி பார்க்குது காங்கிரஸ் தலைமை. ஸ்டாலின் கிட்ட சொல்லிட்டு பேசினாரா சொல்லாமல் பேசினாரான்றது நியூஸ் இல்லைங்க, பேசினாருன்றது தான் நியூஸ். ராகுல் காந்தி விஜய் கிட்ட அது திமுகவை சீண்டக்கூடிய வேலை, அரசியல். விஜயை காமிச்சு 5 சீட்டு கூட வாங்கணும், வேறு ஒரு வேலையும் கிடையாது, வேறு ஒரு இழவும் கிடையாது காங்கிரஸுக்கு. அதிமுக பொறுத்தவரைக்கும் விஜய் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி விஜயை உள்ளே இழுத்துக்கணும். இழுத்தா என்ன ஆகும் சார்? இழுத்தா நான் தான் சொல்கிறேன், ஆட்சி மாற்றம் உறுதி. வித் பிஜேபி ஆல்சோ. அங்கே தான் சிக்கல், தட்ஸ் அ கேட்ச். பிஜேபி இருந்துன்னா என்ன ஆகும்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அதுலேயும் பரவலான கருத்து பிஜேபி இருந்தாலும் விஜய் பிஜேபி ஏடிஎம்கேனா ஸ்வீப்புன்னு தான் ஒரு பரவலான கருத்து. சுனாமி மாதிரி வரும் ரிசல்ட். பிஜேபி இல்லாமல் ஏடிஎம்கே விஜய் வந்தால் அதுக்கு வாய்ப்பு குறைவு. வந்ததுன்னா ஆட்சி மாற்றம் உறுதி. விஜய் வந்து ஒரு துருப்பு சீட்டாக மாறிட்டார் இன்றைக்கி. விஜய் முடிவெடுத்த அவருடைய கடத்தில் இருக்காரு 100%. இனிமே இப்படி நீங்கள் பேசலாம் 100. அதாவது இதுவரை அவர் கடைப்பிடித்த அந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் டிஎம்கே அண்ட் பிஜேபி இருக்குல்ல, திமுகவும் எதிரி பிஜேபியும் எதிரி, கொள்கை எதிரி அரசியல் எதிரி, அந்த நிலைப்பாட்டில் இனி அவரால் தொடர முடியுமா என்றால் எனக்கு தெரிந்து வாய்ப்பு குறைவு. ஏன்னா திமுக அரசாங்கத்தின் இந்த விசாரணை மற்றும் எதிர்வரும் நாட்களில் அரசியல் ரீதியாக திமுக கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள், நிர்வாக ரீதியாக கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள், இவற்றையெல்லாம் அவர் எதிர்கொள்வதற்கு மத்திய அரசுடைய ஒரு மறைமுக ஆதரவு அவருக்கு தேவை என்று தான் நான் கருதுகிறேன்.
அவர் தலைமையில தானே கூட்டணி நான் வந்து இருக்கிறேன், ஐ வில் கிவ் பவர்ஸ் அண்ட் ஷேர் அப்படின்லாம் சொன்னார் அவர். அந்த அதெல்லாம் கடந்த காலங்க. ஒரே நேரத்தில் மோடியையும் ஸ்டாலினையும் அமித்ஷாவையும் திமுகவையும் பிஜேபியும் விஜயால் இனி எதிர்கொள்ள முடியாது என்பது என்னுடைய கருத்து. அப்படித்தான் நான் அவதானிக்கிறேன். அது எப்போ அந்த பக்கம் போவார், எப்படி போவார்ன்றது தான் கேள்வி. ஏன்னா அவர் இதுக்கு பிறகு தனியாக நின்னா 2 பக்கத்துல தான் அவருக்கு மிகப்பெரிய அழுத்தங்கள் வரும். ஒரு தனியாக நிற்க முடியாதா? வாய்ப்பு குறைவு. பொலிட்டிக்கலாக பெரிய அளவில் கிளாரிட்டிலாம் அவர் கிடையாது. ஒரு பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு நெருக்கும், இன்னொரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நெருக்கும். அப்போ அது வாக்கு வங்கி அரசியல் இது ஒரு நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு நிலைப்பாடு. இது இந்த துயர சம்பவத்துக்கு பிறகு, கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றம் என்பது இனி ஒரே நேரத்தில் திமுகவையும் பிஜேபியையும் விஜயால் எதிர்ப்பது என்பது சாத்தியம் அற்றது. He has to choose between either one of them. இந்த 2 பேரில் ஒருவரைத்தான் தன்னுடைய எதிரியாக தேர்ந்தெடுக்க வேண்டிய, தீர்மானிக்க வேண்டிய, முடிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் விஜய் தள்ளப்பட்டிருக்கிறார் என்ற நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். அப்படி தான் நான் கருதுகிறேன். பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்துக்க மிக்க நன்றி. நன்றி. Ariza shirts and trousers. உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.